கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே மீன் குழம்பில் பூச்சி மருந்தை கலந்து கொடுத்து கணவனை கொலை செய்த மனைவி மற்றும் அவரது கள்ளக்காதலன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நன்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பொய்யாமொழி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொய்யாமொழி, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திவ்யா, கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த கண்டியாங்குப்பம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவரது மனைவி, இவர்களுக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த நிலையில் இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. இதனால் கோபாலகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தங்கி சமையல் வேலை செய்து வந்தார். வீட்டில் இருந்து விஜயாவிற்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் 3 குழந்தை தந்தையான தேவநாதன் என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இது குறித்து கோபாலகிருஷ்ணன் தந்தையிடம், ராதாகிருஷ்ணன் மகனிடம் தகவல் தெரிவித்தனர். இதனால் கோபாலகிருஷ்ணன் கடந்த சில மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கணவன் மனைவி இடையே விரோத தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து வாயில் நுரை தள்ளியபடியே கோபாலகிருஷ்ணன் வீட்டு வாசலில் கிடந்துள்ளார். உடனே அவரை மீட்டு உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த குள்ளஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் ராஜா தாமரை பாண்டியன் சம்பவம் குறித்து விசாரணையில் ஈடுபட்டனர். விஜயாவிடம் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் விஜயா, தேவநாதன் ஆகியோர் இருவரும் திட்டம் தீட்டி கோபாலகிருஷ்ணன் சாப்பாட்டில், மீன் குழம்பு சாப்பாட்டில் பூச்சி மருந்தை கலந்து கொடுத்து கொலை செய்ததாக தெரிய வந்தது. அதையடுத்து விஜயா மற்றும் தேவநாதனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.